ஏய் நில்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நோட்ஸ் எடுக்க லைப்ரரிக்கு வந்தேன் சார். ஹேய் சத்யா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளம்புறேன். கிளாஸ்க்கெல்லாம் போய்க்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இந்த காதல், கல்யாணம் இதை பற்றியெல்லாம் நீ என்ன நினைக்கிற? அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணனா அது உன்னை தான் பண்ணணும்னு. உன்னோட பதிலை சீக்கிரமா எனக்கு சொல்லணும். நீ இப்போ இப்போ சரின்னு சொன்னா கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன். இங்க பார், நான் முடிவு பண்ணனது தான். உன்னை தவிர வேற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். 2 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன்டி. என்ன திரும்பி கூட நீ பார்க்க மாட்டற. ஹேய், இங்க பார், நீ எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னடி இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டற. என்ன திமிரா? உன் மனசுக்குள்ள என்ன பேரழகின்னு நினைப்பா? ஆனா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ பேரழகிதான். இந்த பேரழகிய எனக்கு சொந்தமாக்காம விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வழி விடுங்க. சார் சார் சார், நீங்க எதுக்கு மறைக்கிறீங்க? வழி தானே விட சொன்னேன். நீங்க இப்படி ஓரமா நின்று பேசுனீங்கன்னா நான் அப்படி ஓரமா போயிடுவேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்குள்ள பர்சனல்ஸ் இருக்கும், எனக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஓரம் வழி விட்டீங்கன்னா நான் இப்படியே போயிடுவேன். ஏய், இப்படி தள்ளி நில்லு. கொஞ்சம் தள்ளி நில்லுமா. இன்னும் கோவமா தான் இருக்காரா? ஆனா இவர் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டும் ஒரு வாரத்தை கூட எதுவுமே கேட்காம போறாரே. நான் கிளாஸ்க்கு போகணும். ஏய், பதில் சொல்லிட்டு போ. நீ கிளாஸ்க்கு போய் என்ன பண்ண போற? இந்த டிகிரியை வாங்கி தான் என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் சும்மா தானே இருக்க போற. அதுக்கு இந்த டிகிரி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு பதில் சொல்லுவீங்க நின்று. இங்கே பார், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியா என் கூட குடும்பம் நடத்து. அதை விட்டுட்டு முடியாதுன்னு ஏதாவது சொன்ன, நீ இந்த காலேஜில் டிகிரியே வாங்க முடியாது, பார்த்துக்கோ. நான் கிளாஸ் போறேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கும் அந்த அர்ஜுனுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏய் சத்யா, நான் உன் பின்னால சுத்தனா நீ அவன் பின்னால சுத்துறியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு போற நீ. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களை ஒன்று சேரவும் விட மாட்டேன். கேவலம் அந்த அர்ஜுனை உனக்கு பிடிச்சிருக்கு. உன் பின்னால 2 வருஷம் நாயா சுத்தின என்னை இப்படி கூட திரும்பி பார்க்காதவ அவன் பின்னாலேயே போயிட்டு இருக்க நீ. இருடி இருக்கு உனக்கு. உன்னையும் அர்ஜுனையும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன், பார்த்துக்கிறேன். சார் சார், உள்ளெல்லாம் போகாதீங்க சார். யோ, நான் போவேன், வழி விடியா. சார் சார். ஏய், யார் நீ? எதுக்கு பர்மிஷனே இல்லாம உள்ள வந்திருக்க? யோ போலீஸு, யார் வீட்டு பொண்ண எவனுக்கு கட்டி கொடுக்குற? யாரு பர்மிஷன் கேட்டு நீ பண்ண இதெல்லாம்? என்ன நீ போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? மவனு போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சேன்னு பார்க்குறான். ஊட்டாண்ட வந்த கைமா பண்ணிடுவான், ஜாக்கிரதை. ஹேய், என்ன
அவங்க மேஜர். என்ன மேஜரு மைனருன்னுட்டு உன் லா பாயிண்ட் எல்லாம் என்கிட்ட பேசாத. என் வீட்டு பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தெரியாதா? நீ ஆட்டுக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்ட, நாளைக்கு கண்ணகாசிக்கிட்ட வந்தா எவன் பாப்பான்? யோ போலீஸு, நீ பாப்பியா? ஏய், மரியாதை கிளம்புடு, இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி இங்க லாக்கப்ல போட்டுருவேன். எங்க போடு பாப்போம். யோ போலீஸு, என் மேலே கை வைக்கிறியா? நீ எப்படி என் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியோ அதே மாதிரி நான் வீட்டுல நுழைஞ்சி உன் வீட்டு பொண்ணை தூக்கல. என் பேரு கதிர் கிடையாது. ஏய், என்ன பயமுறுத்துறியா? நீ சொல்றத மட்டும் செஞ்சுட்ட மவனை உன்னை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு மேல கை வச்ச உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவோம், பார்த்துக்கோ. அப்போ நீ மட்டும் என் வீட்டு பொண்ணுக்கு என் வீட்டுல இருக்கிறவனுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைப்பியா? உன் வீட்டு பொண்ணை தூக்குறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்போ புரியுதா? புரியுது சார். உனக்கு ஏதாவது டவுட்னா கிளாஸ்ல கிளியர் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகே சார். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரும்போது அங்க வச்சு கேட்டுக்கோ, ஓகே? ஓகே சார். ஓகே, போய் படிங்க. ஓகே சார். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. போய் படி. என்ன எதுவுமே பேச மாட்டாரு? இன்னும் கோவம் குறையிலையோ? எப்பவுமே நான் கண்டுக்கலனாலும் என் பின்னாடி வந்து பேசுறவரு, இன்னைக்கு நான் அவரை தேடி தேடி அவர் பின்னாடி போறேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு நான் பிடிக்காதவள் ஆயிட்டானா? ஏய் அஜய், என்னடா இன்னைக்கு நிலாவையே காணும்? ஒருவேளை அம்மாவாசையா இருக்குமோ? டேய், கிண்டல் பண்ணாதடா. என்ன ஆயிருக்கும்? எதுக்கு நிலா இன்னைக்கு வரல? ஒருவேளை பொங்கல் முடிஞ்சு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துட்டு வருவாளோ என்னவோ. அப்படின்ற இரு, சத்யா கிட்ட கேட்டு பார்ப்போம். சத்யா, நிலா வரலையா? இல்ல வரல. ஏன், என்னாச்சு? தெரியல, கால் பண்ணா கால் எடுக்கல. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல, எதுவும் சொல்லல. குட் மார்னிங் ஆல். டேய் பவி, நீலாவோட அண்ணன் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டா தெரியும்டா. அவர்கிட்ட போய் எப்படா கேட்கறது? என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். ஸோ ஸ்டூடெண்ட், லெட்ஸ் கோ டு த டாபிக். ஓகே, புரிஞ்சதா எல்லாமே? எஸ் சார். எனி டவுட்ஸ்? டவுட் ஏதாவது இருக்கா? நோ சார். ஹேய் சத்யா, சார். நடத்துனது புரிஞ்சுதா? எனி டவுட்? நோ சார். டவுட் எதுவும் இல்லை, எல்லாம் கிளியரா? எஸ் சார், எல்லாம் கிளியர் சார். ஓகே, கொஷின் கேட்குறேன், பதில் சொல்லு. வாட் இஸ் பிளாக் செயின் அப்ளிகேஷன்? பிளாக் செயின், அது பிளாக் செயின். பிளாக் செயின் அப்ளிகேஷன் தான், சொல்லு. சார், அது பிளாக் செயின் அப்ளிகேஷன். டேய், அவர் இருக்கிற கோவத்துக்கு நம்ம நிலா எங்கன்னு கேட்டோம்னா நம்மள முடிச்சு விட்டுருவாரு. பேசாம அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லது. என்ன தெரியலையா? கிளாஸ் எடுக்கும்போது கவனம் இங்க இருந்தா தானே தெரியறதுக்கு. இன்னும் 2 மாசம்தான், ஒழுங்கா படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போற வழியை பாரு. கிளாஸ் டிஸ்மிஸ். மாமா, சீக்கிரம் வர சொல்லுங்க, பார்த்துட்டு கிளம்பணும், எனக்கு வேலை இருக்கு. இதோ பொண்ணு கிளம்பிட்டா. இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவா, வெயிட் பண்ணுங்க. மீனா, காஃபி எடுத்துட்டு வந்து கொடு. வெயிட் பண்றாங்க.
காஃபி எடுத்துக்கோங்க. ஏம்மா நீ எதுக்கு காஃபி எடுத்துட்டு வர? பொண்ணு கையில கொடுத்து விட வேண்டியதானே? அவ சின்ன பொண்ணு, பயந்த சுபாவம் வேற. நீங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால தான் இவளையே எடுத்துட்டு வர சொன்னேன். இவ என்னோட பொண்ணு தான். ஓ அப்படியாம்மா, சரி சரி. பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. என் மருமவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், போயே ஆகணும்னு சொல்றாரு. அதான் கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புவோம். ஏய், சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. இப்போ வந்துருவாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. கொஞ்சம் அவசரமா ஸ்டேஷன் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சே அதெல்லாம் நாங்கள் தப்பா எடுத்துக்கல. அப்புறம் உங்க வேலை அப்படி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க தம்பி. ஆ, அர்ஜுன் எங்க? அவனை காணுங்க, உள்ளதான் இருப்பான். ஒரு நிமிஷம் இருங்க, என் பையனை கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்திருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, எனக்கு இப்போதைக்கு நிலாவுக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா? நிலாவுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. இதை வேண்டான்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அதுவும் இல்லாம என் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என் கடமை. எனக்கு வெளியில நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில என்னால நிலாவை பாதுகாக்க முடியாது. நிலாவோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அதுக்கு இருக்கிற ஒரே வழி நிலாவோட கல்யாணம். அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமா எல்லாம் முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் நிலாவை என்னால பாதுகாப்பா வச்சுக்க முடியாதா? இங்க பாரு அர்ஜுன், எல்லா நேரமும் நம்மளோட பார்வை நிலா மேல இருக்க போறது இல்ல. ஒரு அண்ணனா அவளை நீ பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை தான். அதுக்காக எல்லா நேரமும் உன்னால அவளை பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. என் மேல உனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருந்ததுன்னா நீ இப்ப என் கூட கீழே வரணும். என்னை நீ மதிக்கிறனா இப்போ நீ என் கூட கீழே வந்தே ஆகணும். அப்பா, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா இப்போ இந்த கல்யாணம் அவசியம்தானா? இங்க பாரு அர்ஜுன், நீ மட்டும் இல்ல, நீலாவும் எனக்கு பொண்ணுதான். நீ வேற, நீலா வேற, மீனா வேற கிடையாது. 3 பேருமே எனக்கு முக்கியம். நான் எது பண்ணனாலும் உங்க நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தா மட்டும் நீ கீழே வா, இல்லனா வர வேண்டாம், இங்கேயே இரு. அப்பா, நான் வரேன். பாப்பா அர்ஜுன், வந்து உட்காரு. இவனா? அப்போ நான் பார்க்க வந்த பொண்ணு? அப்பா, உங்ககிட்ட நான் பேசணும். இருப்பா அர்ஜுன், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இங்க வந்து உட்காரு. அப்பா, அர்ஜுன், வந்து உட்காருன்னு சொன்னேன். டேய் அர்ஜுன், உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னே தெரியாம இருந்தேன். இப்போ எனக்கு அதுக்கான டைம் வந்துடுச்சு. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் ஃபார் ரிவெஞ்ச். இட்ஸ் மை டைம் அர்ஜுன், இட்ஸ் மை டைம். மாமா, எனக்கு பொண்ணு ஓகே. இருப்பா ராகுல், இன்னும் பொண்ணை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு சொல்ற? அதான் பொண்ணோட அண்ணனை பார்த்துட்டேன்ல, பொண்ணை பார்த்த மாதிரி தான். எனக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதம். மாமா, கல்யாணத்துக்கு தேதி குறிங்க. மாப்பிள்ள ரொம்ப குறும்பு தான். என்ன இருந்தாலும் வந்துட்டீங்க, பொண்ணு பார்த்துட்டு போங்க. மா, கூட்டிட்டு வாமா. ராகுல் சார், இவர் தான் மாப்பிள்ளையா? பொண்ணு போட்டோல பார்க்கறத விட நேர்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எங்களுக்கு முழு சம்மதம். ராகுலோட அம்மா வரலையேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நிச்சயத்துக்கு எல்லாரும் வந்துருவோம். அப்போ நிச்சய தேதி குறிச்சிடலாமா? நேரா கல்யாணமே வச்சுக்கலாம், நிச்சயம் பண்ண வேண்டாம்.
பொண்ணை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு அவசரம்தான். தம்பி, உங்களுக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நிச்சயம் பண்ணாம எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும்? வேணும்னா நிச்சயத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். நம்ம 2 குடும்பத்துக்காரங்க மட்டும் கல்யாணத்தை ஊரெல்லாம் கூட்டி கிராண்டா பண்ணிக்கலாம். ஆமாங்க, நிச்சயம் பண்ணாம எப்படி கல்யாணம் பண்றது? அதனால நிச்சயத்தை இன்னைக்கே கூட வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் இவ்வளோ அவசரமா நிச்சயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிலாவுக்கு விருப்பம் இருக்கான்னு கேளுங்க. அவகிட்ட விருப்பம் கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? அவ விருப்பப்பட்டா ஊரு கூட்டி கல்யாணம் நடக்கும். அவ விருப்பப்படலைன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் நடக்கும். ஆக மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். உன்னை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான வழி. மவன 2 வருஷமா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஆனா என்ன திரும்பி கூட பார்க்காதவ உன் பின்னாலேயே சுத்தி வரா. அவளை உனக்கு விட்டு கொடுத்துட்டு நான் என்ன எங்கிருந்தாலும் வாழ்கன்னு போகணுமா? மவன உன்னை சும்மா விட மாட்டான்டா. ராகுல், பொண்ணுகிட்ட ஏதாவது தனியா பேசணும்னா போய் பேசிட்டு வந்திருப்பா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நிலா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரும் இருக்காங்க, சொல்லு. நான் இருக்கேன், பயப்படாத. சொல்லுமா நிலா, உனக்கு விருப்பம் இல்லாம நாங்க எதையும் பண்ண மாட்டோம். மாப்பிள்ளை அவரோட விருப்பத்தை சொல்லிட்டாரு. இனி உன்னோட விருப்பத்தை தான் சொல்லணும். சொல்லு நிலா. எனக்கு சம்மதம். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மச்சான் வாங்க, ஒன்னாவே கார்லயே போயிடலாம். மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் மச்சானும் ஒன்னதான் வேலை பார்க்குறோம். அப்படிங்களா? இவ்வளோ நேரம் இருந்தீங்க, வாயவே திறக்கவே இல்லை. அப்ப நல்லதா போச்சு. நான் கூட வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனா இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன், அதான் அப்படியே கிளம்பிட்டான். இல்ல இல்ல, பரவாயில்ல. நீலா, நீ காலேஜ் போறியா? போறதுன்னா சொல்லு, என் கூடவே வந்துரு, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் நாளைக்கு காலேஜ் போறேன். அப்போ ஓகே, பார்க்கலாம். அப்போ சரிங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க.